ரஷிதா என்னம்மா பண்ற? ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஷிதாக்கு ரிப்பன் வச்சு தலை போட்டுருக்கோம். தலையில கருப்பு பட்டாம்பூச்சிக்குது. அதெல்லாம் சூப்பரா இருக்கு சங்கீதா. அழகா இருக்கு ஜி. திடீர்னு ஸ்கர்ட் பார்த்துட்டு இருக்காரு சங்கீதா. திரும்ப ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கடைக்கு தான் போறோம், ஷாப்பிங் போறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்பதான் என்னடா அது தீபாவளிக்கு ஷாப்பிங்லாம் முடிஞ்சது. சோ அது மாதிரி கேப்பீங்க. நம்ம வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்காக ஷாப்பிங் பண்ண போறோம். மழை நாள் வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு. ஜஷிதாவும் வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூல் சேர்த்ததுனால காலை 8:30 மணிக்கெல்லாம் போறா ஃப்ரெண்ட்ஸ். அதனால டெய்லியும் அடுப்புல தான் சுடு தண்ணி வச்சு போட்டு குடுக்கற மாதிரி இருக்கு குளிக்கிறதுக்கு. சோ அதனால நம்ம வாட்டர் ஹீட்டர் வாங்குறதுக்கு தான் போறோம். ரொம்ப நாளா பேபி கிட்ட கேட்டு இருந்தேன் வாட்டர் ஹீட்டர் வாங்கு பேபின்னு சொல்லிட்டு. ஏன்னா குளிர் நாள் வந்தாதான் ஃப்ரெண்ட்ஸ் வாட்டர் ஹீட்டருக்கு தேவையே வரும். இப்ப மழை டெய்லியும் பெய்யறதுனால கண்டிப்பா வீட்டுக்கு வாட்டர் ஹீட்டர் தேவை. டேங்க் 2 பேருக்குனால டேங்க்ல தண்ணி அப்படியே தான் இருக்கு. அதனால அது சில்லுன்னு ஐஸ் வாட்டர் மாதிரி வருது. அதனாலே ஃபீவர் வரும் போல இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். சோ எல்லாருக்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு வாரம் ரொம்ப கோல்டு, ஜுரம், தொண்டை வலின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே முடியல. சோ அதனால சரி சுடு தண்ணி போட்டுடலாம், குளிக்கிறதுக்காக சுடு தண்ணி வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வாட்டர் ஹீட்டர் தான் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க போறோம் இன்னைக்கு. தீபாவளி அதுமா வாட்டர் ஹீட்டர் வாங்க போறோம். நம்ம ஆஃபர் போடுவாங்க. எல்லா ஹோம் அப்ளையன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆஃபர் போடுவாங்க, டிஸ்கவுண்ட் இருக்கும். சோ அதனால தான் இப்போ கரெக்டான டைம் போறோம் ஷாப்பிங் போலாமா. ஷாப்பிங் பண்றதுக்கு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். டார்லிங் தான் வந்திருக்கோம். இங்க தான் மேக்ஸிமம் நம்ம எல்லா ஹோம் அப்ளையன்ஸும் வாங்குறோம். சரி இங்கே ஆஃபர் ஏதாவது இருக்கும், அதனால இங்கே வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்க்கலாமா? போய் பார்க்கலாம். வாட்டர் ஹீட்டர் மட்டும் தான் வாங்கணும். என்ன பிராண்டு, எவ்வளோ இல்ல வாங்குறோம், எத்தனை பேருக்கு எவ்வளோ வாங்கினா கரெக்டா இருக்கும்னு சொல்லிட்டு வாங்கிட்டு அப்படி எல்லாமே டீட்டெயிலாக சொல்றோம் ஃப்ரெண்ட்ஸ். சரி பார்க்கலாமா? பார்க்கலாம். சங்கீதா என்ன இவ்வளோ வாட்டர் ஹீட்டர் வச்சிருக்காங்க, நிறைய இருக்கு. ஏதாவது கேட்டு அவங்க கிட்ட கேளு என்ன பிராண்ட் வாங்கினா நல்லா இருக்கும். டீட்டெயில் ஜாக்வார் இருக்கானே தெரியலையே. அதேதான் இதுல 2 கலர் இருக்கு சங்கீதா. பர்பிள் கலர் நல்லா இருக்குது. ஆனா ரேட்டு மட்டும் தான் இப்போ நம்ம கேட்கணும். ஏன்னா ஆன்லைன்ல விலை கம்மியா இருக்கு. ஆன்லைன்ல ரொம்ப கம்மியாகுது. அதான் நம்ம அங்கே வாங்கலாமா? ஓகே. என்னது என்ன வேணும் ஃப்ரெண்ட்ஸ்? கொஞ்ச நேரத்துல எப்படி ஒரு பிளான போறோம். நம்ம வந்தது வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு. இது வந்து தேவையில்லாத பொருள். எவ்வளவு பெருசு காட்ட? 17,500 ரூபாய். என்ன பிராண்டு? மாசி ரிச்சர்ட்ஸ். இடம் இல்லையா? கடல் மாதிரி கிச்சன் வச்சிருந்து இடம் இல்லைன்னு ஏன்னா சொல்ற பாருங்க. அதுவும் என்கிட்ட சொல்ற பாரு. ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வந்தது வாட்டர் ஹீட்டரு. ஆனா பாக்குறது வந்து ஃப்ரெண்ட்ஸ் டார்லிங்ல போய் பார்த்தோம். வாட்டர் ஹீட்டர் நிறைய மாடல் வச்சிருக்காங்க. ஆனா நாங்க கேட்டு போன மாடல் மட்டும் இல்லை. அதனால நம்ம கேட்ட மாடல் வேற கடையில போய் பார்க்கலாம்னு சொல்லிட்டு வேற கடைக்கு வந்திருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஜாக்வார் தான் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் போய் இப்போ முதல்ல வந்து எங்கள் எலக்ட்ரிஷியனை தான் சொன்னார் ஜாக்வார் போடலாம் அப்படின்னாரு. அதனால் போய் கேட்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போய் பார்த்துட்டு கடைசியில் எதை நாங்கள் வாங்குறோன்றதை ஃபைனலாக பார்க்கலாமா? வாட்டர் ஹீட்டர் வாங்கிட்டோம். பார்க்கிங்ல தான் கார் பார்க் பண்ணமா. ஆமா அதனால போத்திங் 100 ரூபாய் பார்க்கிங் வாங்கிருக்காங்க. அந்த 100 ரூபாய்க்கு நம்ம அங்க ஷாப்பிங் பண்ணிட்டு அந்த பில்ல கட்டினா கழிச்சிக்கலாம்ல. இதெல்லாம் ஒரு கதை ஃப்ரெண்ட்ஸ். போத்திஸ் பார்க்கிங் தான் இங்க பார்க் பண்ண முடியும், வேற எங்கேயும் பார்க்கிங் இல்ல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து அந்த வாட்டர் ஹீட்டரும் வாங்கியாச்சு. போத்திஸ் பார்க்கிங்க்கு 100 ரூபாய் செலவாச்சு. அதனால நம்ம போத்திஸ்ல போய் ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் போட்டாரு. சாரியே இல்ல, நீ பார்த்தல எங்க அம்மா சாரி கலெக்ஷன் எவ்வளவு வச்சிருக்காங்க. அதுல கால் வாசி கூட நான் வச்சில்ல ஃப்ரெண்ட்ஸ். அதனால சாரி கேட்டு இருக்கேன். சாரி வாங்கிட்டு போலாம். ஒரு 2 சாரி எடுத்தா கூட மேட்ச் பண்ணிக்கோ. நானு தீபாவளியை சொல்லி இப்ப சாரி வாங்க போறேன். சரி போலாமா? சரி வா போலாம். கலர்லாம் சூப்பரா இருக்கு சங்கீதா. அழகா இருக்கு ஜி. திடீர்னு ஸ்கர்ட் பார்த்துட்டு இருக்காரு சங்கீதா. சின்னதா இது போல இருக்கு. சின்ன பசங்க போற மாதிரி. வீட்டுக்கு போறது மாதிரி தான். பெருசா இருக்கணும்ல. என்ன பண்ற சங்கீதா? ஃப்ரெண்ட்ஸ் நிறைய கலெக்ஷன் இருக்குல்ல போத்தீஸ்ல. நிறைய இருக்கு. ஜெசிதாக்கு பிடிச்சதுன்னா இன்னொரு செட் வேணா எடுத்துக்கோ. தீபாவளி நல்லா இருக்கு, கொஞ்சம் வித்தியாசமா. கோவிலுக்குலாம் போனா போடு. ஜெசிதாக்கு போட்டு பாரு. திரும்ப பின்னாடி
நல்லா தான் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பேபிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் கொஞ்சம் சின்னதாக இருக்கு. ஆனால் திரும்ப பாப்பாக்கு பால ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு டீ குடிக்கலான்னு வந்திருக்கோம். இவரே எல்லாருக்கும் ஆர்டர் சொல்றாரு. அம்மாக்கு டீ, அப்பாக்கு டீ, பாப்பாக்கு பாலுன்னு சொல்ல. அம்மா பாப்பாக்கு பால, அப்பா அம்மாக்கு டீ. அப்புறம் வேற எது வேணாமா? பஜ்ஜி, போண்டா, அப்புறம் சமோசா. சமோசா வேணுமா? ப்ரௌனி கேக் வேணுமா? ப்ரௌனி கேக்கா வேணும்? அம்மா செஞ்சு தட்டேன் வீட்டுக்கு போயிட்டு. இங்க இருக்கான். ஏய் இங்க பாருடி பஜ்ஜி வந்துருச்சு. ப்ரௌனி கேக்குறா. பஜ்ஜி நல்லா இருக்கா ரஷிதா? பஜ்ஜி எப்படிமா இருக்கு? வாழைக்காய் பஜ்ஜி, டீ. ரஷிதாக்கு பால். என்னவா எச்சி பண்ண பஜ்ஜி வைக்கிற அவளுக்கு பாரு. எச்சி பண்ண பஜ்ஜி வைக்கலாமா? கோவம் வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். ஷாப்பிங்லாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளவுதான். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு வீட்டுக்கு போலாம். போர்டு வாங்கணும்னு சொன்னோம்ல, அது எங்க போய் வாங்குறது? அந்த போர்டு இருந்தா வாங்கிப்போமா? அது எங்க நம்ம பார்த்தோம்? மால்ல தான் பார்த்தோம்னு நினைக்கிறேன். சின்னதா இருந்தது அதுவே. ஆமா, அந்த சைடு நோட் புக் அந்த இதெல்லாம் வாங்க ஒரு கடை. ஆமா, அங்க போனா கிடைக்கும். ஃப்ரெண்ட்ஸ் ஷாப்பிங் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். அப்படியே வந்து பாத்தீங்கன்னா நாங்க வரவேல மெடிக்கல்ல சுகர் டெஸ்ட் பண்ற, குளுக்கோஸ் டெஸ்ட் பண்ற அந்த மிஷினை, குளுக்கோமீட்டர், அப்புறம் பிபி செக் பண்றதுக்குலாம் வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அது அப்படியே நேரம் எடுத்துட்டு எங்க அத்தை வீட்டுக்கு தான் போறோம். ஏன்னா அவங்க ரொம்ப நாளா வந்து பாத்தீங்கன்னா கேட்டுட்டு இருந்தாங்க செக் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ போயிட்டு அப்படியே செக் பண்ணிட்டு அங்க அக்கா மாமெல்லாம் வந்திருக்காங்களா. ஸோ அப்படியே போயிட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஜாலியா வரலாம் ஃப்ரெண்ட்ஸ். டின்னர் அங்க சாப்பிட்டு பத்தாய வீட்டுக்கு போமா? போலாம். ஆத்தா கை வச்சிட்டாரா? சரி டிவி போடு, டிவி போடு, டிவி பார்க்கலாம். ரதுஷ்ணா வந்து ஸ்கூல்ல இருந்து அப்படியே வந்துட்டார் போல இருக்குது. உனக்கு என்ன பழமா ஏமாத்த உட்கார்ந்து இருக்கிற? செய்யறது அண்ணி செய்யறாங்க, எட்டி பார்த்துட்டு ஓடியான்ற நீ. சின்ன பசங்களுக்கு வேலை சொல்லு. 2 பேரும் உள்ள இருக்காங்க. இப்போதைக்கு நான் தான் சின்ன பசங்க. சாப்பாடு செய்யறாங்க. என்ன சொல்றாரு? அவரு எல்லாமே சொல்லுவாரு ஜெஷிதா. தண்ணி குடுமா, அவன் சுடு தண்ணி இருந்தா குடுமா பாப்பாக்கு. வேணுமா? 2 ரிப்பன் வேணுமா அவருக்கு? அக்கா வாங்கி வச்சினாரு. அக்கா ரிப்பன் வாங்கி ஜெஷிதாக்கு வேணுமா ஃப்ரெண்ட்ஸ்? அதனால ரிப்பன் கட்ட போறாங்க. தலசிவும் ரெண்டு கும்படி வேணுமாமா? நான் ஸ்கூல் படிக்கும் போது நானே தான் தலைவாரி போவேன். எங்க அம்மா எல்லாம் எனக்கு தலை சீவிட்டதே கிடையாது. எப்ப தலை சீவாங்க, வேலைக்கு போயிடுவாங்க அவங்க. அதனால நானே சீவிக்குவேன். வீடியோல சொல்லிட்டேன். அத்தை உனக்கு போன் அடிச்சு கேட்பாங்க. நீ கேலாம் போன் பண்ணி. நான் உண்மையதான் சொல்றேன். உனக்கு தலையே சீவந்து இல்லையா? எப்படி வளர்ந்தேன்னு கேட்க போன் அடிச்சு கேட்பாங்கதான். கேட்பாங்க பாருங்க. நான் தலை சீவம் நீ எப்படி பாப்பா வளர்ந்தேன்னு கேட்பாங்க. ஜெஷிதா சூப்பர். அப்ப மாட்டு கொம்பு மாதிரி இருக்குது. மாட்டு கொம்பு சொல்லக்கூடாது. என்ன அப்புறம் அப்பா அப்பா காட்டா அவனுக்கு வீடியோ எடுத்து காட்டா கோவம் வருது அவருக்கு. அப்பாவை திட்டலாமாமா நீ? எப்படி இருக்குமா? சூப்பரா இருக்குமா? அக்கா கிட்ட கேட்டா. அக்கா கிட்ட ஜெஷிதா சூப்பர். ஒன்னே நோட் சொல்லியா?
மியாவ் மியாவ் சொல் மியாவ் 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 சொல்றியா நான் சொல்றியா கேட்ட ஜஸ்ட் அம்மா பாங்க அம்மா கேட்டா ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜஷிதாக்கு ரிப்பன் வச்சு தலை போட்டுருக்கோம். தலையில கருப்பு பட்டம் வச்சுக்கிட்டு அழகா இருக்குது பாப்பாக்கு. சூப்பர் காட்டுறாரு போய் கிட்ட போய் காட்டுறாரு. அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு, எல்லாரும் சாப்பிட போறோம். ஆமா போலாமா? நாங்க கிளம்புறோம். எல்லாம் சிக்கன் சாப்பிட்டு கிளம்பிட்டோம். ஆமா போயிட்டு போயிட்டு ஆஹா இப்ப இதுக்கப்புறம் குழம்புலாம் வேலைக்கு ஆகாது. சாப்பிட்றதுக்கு இடம் இருக்கு. ஆமா கிளம்பலாமா? கிளம்பலாம் ஃப்ரெண்ட்ஸ், சாப்பிட்டு கிளம்பிட்டோம். பாய் ரஷிதா, பாய் சொல்லு. பாய் அங்கம்மா அப்பா பாய் சொல்லு. அப்பா பாய் சொல்லு. அப்பாக்கு மாலினியம்மா கூட போறேன்னு சொன்னாரு. நீ போய் அந்த கார்ல உட்காந்து அம்மா பின்னாடியே வரேன்னாங்க பாரு. சைலண்ட் ஆயிட்டாரு. அவ்வளவுதான், நம்ம விட்டுட்டு போறாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து தெரிஞ்சிச்சு. மாலினியம்மா வீட்டுக்கு போறேன். ஷாப்பிங் போயிட்டு அப்படியே வந்து பாத்தீங்கன்னா அத்தை மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். அங்க நைட்டு வந்து பாத்தீங்கன்னா சிக்கன் எல்லாம் சமைச்சு சாப்பிட்டு கொஞ்ச நேரம் பேசிட்டு வீட்டுக்கு வரதே மணி 10க்கு மேல ஆகிடுச்சு. சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன வாங்கிட்டு வந்தோம்னு காட்ட முடியல. இப்போ பாக்கலாம் நம்ம என்னென்ன வாங்கிட்டு வந்திருக்கோம்னு சொல்லிட்டு. முக்கியமா நம்ம வீட்டுக்கு இந்த வாட்டர் ஹீட்டர் வாங்குறதுக்கு தான் போயிருந்தோம். சோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெவல்ஸ் இந்த மாடல் வாட்டர் ஹீட்டர் ஹெவல்ஸ்ல வாங்கியிருக்கோம். நம்ம வந்து ஜாக்வார் வாங்கலாம் இல்ல ஹெவல்ஸ் வாங்கலாம்னு சொல்லியிருந்தாரு ஃப்ரெண்ட்ஸ். அதனால ஹெவல்ஸ்ல ELCBயோட இருக்கிற மாடல்ல வாங்கியிருக்கோம். ஆமா நம்ம 2 பேர் தான் நாங்க வந்து பாத்தீங்கன்னா இருக்கோம். ஜஸ்டோட சேர்த்தா 3 பேர் அவ்வளவுதான். நம்ம வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 3 பேர். அப்புறம் என்னைக்காவது கெஸ்ட் வந்தாங்கன்னா இல்ல அப்பா அம்மா வந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து தேவைப்படும். மேக்ஸிமம் வந்து 15 லிட்டரே உங்களுக்கு போதுன்ற மாதிரி சொன்னாங்க. அதனால நம்ம வந்து பாத்தீங்கன்னா 15 லிட்டர் கெபாசிட்டி வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். வாட்டர் ஹீட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் வாட்டர் ஹீட்டர் இருக்கு. அப்புறம் ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி இருக்கு. ஸ்டோரேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா 10 லிட்டர் 15 லிட்டர் 25 லிட்டர் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 15 லிட்டர் நமக்கு ஸ்டோர் பண்ணி வர மாதிரி. இதுல என்ன பேபி பெஸ்ட் சொன்னா ELCBயோட வருது. ஆனா அந்த எர்த்லாம் வராது அந்த தண்ணியில ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா நம்ம தண்ணி சுட வைக்கும் போது ஓவர் சப்ளைல ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னா அதுல தண்ணியிலே எர்த்து வரும். எர்த்துனா ஒரு சில டைம் கரண்டே கூட வரும். அதனால அந்த பிரச்சனை வரக்கூடாது. ELCB இருந்ததுன்னா அது பிரேக் ஆகி நின்றுடும், மொத்தமாவே ஆஃப் ஆயிடும். அதனால கரண்ட் எதுவும் வராது. சேஃப்டி பர்பஸ்க்காக ELCBயோட வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆமா பேபி எது வாங்கினாலும் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு தெளிவா தான் வாங்குவாரு. சோ அதனால அதே மாதிரி இந்த வாட்டர் ஹீட்டர் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்பரா வாங்கியாச்சு. இது இன்ஸ்டால் பண்றதுக்கு நீ தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்காக ஓபன் பண்ணல. ஓபன் பண்ணி இன்ஸ்டால் பண்ண பிறகு காட்டுறேன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இதான் ரவுண்ட் ஷேப் தான். கொஞ்சம் ரவுண்டா ஆமா. அது வந்து பாத்தீங்கன்னா இப்படி வந்து நீட்டா இப்படி இருந்ததா அது இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அதே இப்படி குறுக்க வச்சிருந்தாங்க. எனக்கு இடம் பார்த்தவங்க இப்படி இந்த ஷேப்ல உருளை ஷேப்ல வந்து பாத்தீங்கன்னா வச்சுக்கலாம். இது வந்து வித்தியாசமா ரவுண்ட் ஷேப் தான், பார்க்க அழகாவும் இருந்தது. சரி இதே வாங்கிக்கலாம் சொல்லிட்டு இது வாங்கி ரவுண்டா வாட்டர் ஹீட்டர் வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸ்கொயர் ஷேப்லயே வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. நிறைய கம்பெனிலாம் இருக்கு. நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஹெவல்ஸ் வாங்கியிருக்கோம். இதோட பிரைஸ் நான் நிறைய டைம் எல்லாமே வந்து காட்டுறேன். ஆனா வந்து விலை வந்து பாத்தீங்கன்னா சொல்ல மாட்டேன். நிறைய பேர் அதான் கமெண்ட் பண்ணி நீங்க எது வாங்கினாலும் பிரைஸே சொல்ல மாட்டீங்களேன்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா கேக்குறீங்க. இதோட பிரைஸ் என்ன பேபி? 12,750 ரூபா. 13,000 பில் பண்ணாங்க. 250 ரூபாய் டிஸ்கவுண்ட் பண்ணி 12,750 ரூபாய் ஃப்ரெண்ட்ஸ். இது நம்ம வாங்கியிருக்க வாட்டர் ஹீட்டர். நாம போய் கேட்டது 8,000 சில்லறையில இருந்தே இருக்கு. 6,000 ரூபாய் 8,000 ரூபாய் அப்புறம் 10,000 12,000 விலை நமக்கு என்ன தேவையோ அது மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வாங்கிக்கலாம். போத்தீஸ் வந்து போறேன்னு என்ன சொல்லிட்டு போனேன் நீங்களே பாத்துருக்கீங்க. நான் சேரீ எடுக்க போறேன்னு சொல்லிட்டு போனேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனா எடுத்துட்டு வர்றது என்னன்னு பாருங்க, ஒரு சேரீ கூட எடுக்கல. நான் உன்னை எடுக்க வேணாம்னு சொல்லல, நீ எடுக்கல அவ்வளவுதான். எடுத்து தரல நல்லதா ஃப்ரெண்ட்ஸ். இப்ப நம்ம போறோம் ஒரு சேரீ எடுக்க, ஏதாவது பிடிச்சது எடுத்து கொடு பேபி எடுத்து. நான் எப்பயுமே பேபி தான் போட்டு டார்ச்சர் பண்ணுவேன். எனக்கு ட்ரெஸ் எடுத்தாலே பேபி தான் மேக்ஸிமம் எடுத்து கொடுப்பாரு ஃப்ரெண்ட்ஸ். ஏதாவது பாரு பேபி எடுத்து கொடுப்பேன் பிடிச்சிருக்கா போய் நிக்கிறாரு பாக்குறாரு. ஒரு சேரீ கூட எடுத்து இருந்தா இது ஒண்ணு நல்லா இருக்குன்னு எனக்கு தரவே இல்ல. எனக்கு பிடிக்கல அதனால நான் எடுக்கல. அதனால நானுமே எடுக்கல. எனக்கு வந்து பேபி எடுத்து தராதனால எடுக்கல. ஆமா பேபிக்காக வந்து பாத்தீங்கன்னா டிஷர்ட் அதே மாதிரி பாத்தியா உனக்கு ட்ரெஸ் எடுக்கும் போது நான் தான் நிறைய செலக்ட் பண்ணி தரேனே. நல்ல நல்லதா நீ போய் இவர் போய் தேடி நடக்குறாரு. ஒரு மட்டும் ஒரு நான் எடுக்கவே இல்ல. கடைசி வரைக்கும் நாங்க உட்காந்துட்டு இருக்கோம். பேபி எடுத்துட்டு வரணும்னு பாக்குறேன், எடுக்கவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். அவர் மனு தேர்றாரு. அப்புறம் போய் கடை நானே வந்து பாத்தீங்கன்னா செலக்ட் பண்ணேன்.
ஜஷிதா வந்து அவர் இந்த டிஷர்ட் செலக்ட் பண்ணி கொடுத்தா ஆமா சூப்பரா இருந்தது. பிரைஸ்லாம் அது கொஞ்சம் அதிகமா இருந்ததுனால வச்சுட்டு வந்துட்டாரு பேபி. ஃப்ரெண்ட்ஸ் பேபி பாருங்க டிஷர்ட் இது ட்ரையல் பார்த்தாரு. இது நல்லா சூப்பரா இருந்தது. ரெண்டு மாடல்ல வந்து பாத்தீங்கன்னா இருந்துச்சா. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ரெட் கலர் டி-ஷர்ட் फ्रेंड्स. ரொம்ப நாள் ஆகுதுல ரெட் கலர் டி-ஷர்ட் போட்டு ரெட் கலர்லாம் போய் வச்சிருந்தாரு. ரெட் கலர் டி-ஷர்ட் அதுக்கு அப்புறம் லைட் இது கிரே கலர். சோ இந்த ஒயிட் ரெட் கிரே மூணு கலர் டி-ஷர்ட் எடுத்துட்டு வந்திருக்கேன் फ्रेंड्स. மூணுமே நல்லா இருந்துச்சு. ஸோ 3 டிஷர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பேபிக்காக வாங்கினாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பனியன்லாம் வாங்கி ரொம்ப நாள் ஆகுதா. ஸோ அதனால பனியன் வாங்கினாரு. அப்புறம் வந்து ஜஷிதாக்கு கர்ச்சிப் வாங்கிட்டு வந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். ஆக்சுவலி நான் வந்து கர்ச்சிப் அந்த பண்டிலா இருக்கும்ல அந்த மாதிரி தான் வாங்கலான்னு போனோம். ஆனா அங்க இல்ல செலக்ட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருந்தா. சரி அதுல ஒரு 5 கர்ச்சிப் எடுத்துட்டேன். ஏன்னா டெய்லியுமே இப்போ மழை நாள் வேற வருதா சாப்பிட்றது அப்புறம் சிந்தாருன்னு சொல்லிட்டு ஜஷிதாக்கு டெய்லி கர்ச்சிப் வந்து கொடுத்து அனுப்புறோமா. சரி மொத்தமா இருந்ததுன்னா கொஞ்சம் போது மொத்தமா துவைச்சிட்டு அழகா கொடுத்தானுக்குள்ள சொல்லிட்டு கர்ச்சிப் வந்து வாங்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்க சூப்பரா ஜஷிதாக்காக கர்ச்சிப் வாங்கணும் தான் முக்கியமா போனதே. 1 2 இங்க 3 4 5 அதுக்கப்புறம் 5 இன்னொரு கர்ச்சிப் ஸ்கூலுக்கு எடுத்துன்னு போயிருக்கேன். இன்னைக்கு 6 கர்ச்சிப் வந்து வாங்கியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே இவ்வளவுதான் ஷாப்பிங். ட்ரெஸ் வந்து போத்தி ஷாப்பிங் பண்ணுமா. அப்புறம் வந்து முக்கியமான ஐட்டம் வந்து என்ன ஆமா எங்க வீட்டுக்கு போனாலும் சரி சங்கீதா வீட்டுக்கு போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் எப்ப போனாலுமே பிளட் டெஸ்ட் பிபி எல்லாமே செக் பண்ணுவோம் நாங்க. ஸோ அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா இது வந்து குளுக்கோஸ் செக் பண்றதுக்கும் இது வந்து பிபி செக் பண்றதுக்கும் பாத்தீங்கன்னா ரெண்டுமே மிஷின் வீட்லயே வாங்கி வந்து வச்சிருக்கோம். எனக்குமே வந்து பாத்தீங்கன்னா அப்பப்போ ஒரு மாதிரி மயக்கம் வர மாதிரி ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். அன்னைக்கு ஆசைப்பட்டு 2 குலாப் ஜாமுன் சாப்பிட்டேன். அத்தனை தீபாவளி ரெசிபி இதுக்கப்புறம் நான் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டேன் பேபி கிட்ட. ஏதாவது லட்டு பண்ணலாமா அது இதுன்னு கேட்டாரு. எப்போ ஸ்வீட்டே வேணாம் நம்மளால வாய் கட்டுப்படுத்த முடியல ஃப்ரெண்ட்ஸ். 2 குலாப் ஜாமுன் சாப்பிட்டா எனக்கு வந்து மயக்கம் வர மாதிரி இருக்கு. கேர தூக்கம் வருதா என்னன்னே எனக்கு ஒண்ணுமே தெரியல. அதுக்கு சம்பந்தம் கிடையாது. சுகரா இருக்கு அதுக்குள்ள சுகர் வந்துருமோன்னு ஒரு பயம் தான் பேபி. பயப்படக்கூடாது பயந்தா வந்துரும். அதனால எனக்குமே டெஸ்ட் பண்ண தேவைப்படும்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வாங்கி சுகர் பிபி எல்லாமே வாங்கி வந்தாச்சு. ஆமா இதான் வந்து அன்னைக்கு போய் ஷாப்பிங் பண்ணது எல்லாமே வீட்டுக்கு தேவையான பொருளா ஷாப்பிங் பண்ணிட்டு வந்துட்டோம். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க. அப்படியே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ஃப்ரெண்ட்ஸ். டாடா பாய்.